ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய போர்ட்ஃபோலியோ ட்ராக்கர் ஷீட். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இதுதான் சம்மரி டேப். இந்த சம்மரி டேப்பில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, கரண்ட் வேல்யூ, அது ஓவராலாக எவ்வளோ அப்சல்யூட் ரிட்டர்ன் இருக்குது, எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் இந்த டேட்டாவில். இந்த பை சார்ட்டில் வந்து இது வந்து ஐடியல் அலோகேஷன், இது வந்து கரண்ட் அலோகேஷன். ஐடியல் அலோகேஷன் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் உங்கள் போர்ட்ஃபோலியோன்றது. கரண்ட் அலோகேஷன் இப்போ கரண்ட்டாக எப்படி அலோகேஷன் வந்து இருக்குன்றத இந்த சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட், இந்த கிராஃப் வந்து உங்களோட நெட்ஒர்க். இங்கே இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அண்ட் கரண்ட் வேல்யூ வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குன்றத இந்த கிராஃபில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டேப் வந்து கரண்ட் நெட்ஒர்க் டேபு. இதில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஓவராலாக கேஷ் எவ்வளோ இருக்குது, கிரிப்டோவில் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்க, எஃப்டிஆர் பாண்டில் எவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ இருக்குது, ஓவர்சீஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்தியன் ஸ்டாக்ஸ் அண்ட் கோல்டு. ஸோ அதோட கரண்ட் அலோகேஷன் அண்ட் ஐடியல் அலோகேஷன் அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ். மீனிங் என்னென்னா, ஐடியல் அலோகேஷன் வந்து 8% இருக்கணும், பட் வந்து உங்களோட கேஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மீனிங் 52,000 வந்து நீங்கள் கேஷ் வந்து ஹோல்ட் பண்ணணும். அதுதான் இதோட மீனிங், இந்த டேபிளுக்கான மீனிங். ஸோ இந்த காலமில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செகண்ட், இது வந்து கரண்ட் அலோகேஷனோட டீட்டெயில்ஸ். இந்த கம்பேரிஷன் சார்ட்டில் வந்து உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி எவ்வளோ பண்ணுறீங்க, அண்ட் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ பண்ணுறீங்கன்றத இந்த பார் சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த்ல வந்து உங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருக்குது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அண்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றத இதில் வந்து நீங்கள் விஷுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து மந்த்லி ப்ராஃபிட் பார் சார்ட்டு. இதில் மந்த்லி வைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, கம்பேரேட்டிவ்லி உங்களோட கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கே இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மந்த் வந்து 13,000 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, இது வந்து இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து பிப்ரவரி மந்த்தில் 13,000 வந்திருக்குன்னு மீனிங் கிடையாது. பிப்ரவரி மந்த் மட்டும், பிப்ரவரி 1 டு பிப்ரவரி 29 எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. அதேமாதிரி மார்ச் 1 டு மார்ச் 28 வரைக்கும் எனக்கு 8,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ ஃபார் அப்படின்னா இன்னும் என்னென்னா, மார்ச் மந்த்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் ஓவராலாக ஜனவரி மந்த் அண்ட் பிப்ரவரி மந்த்தை மைனஸ் பண்ணிவிட்டு மார்ச் மந்த் மட்டும் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் மந்த்துக்கு 15,000னா ஜனவரி மந்தில் 21,000, பிப்ரவரி மந்தில் 13 அண்ட் மார்ச் 18. இதெல்லாம் மைனஸ் பண்ணக்கப்புறம் ஏப்ரல் மந்தில் மட்டும் இவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்றது தான் மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் டேப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் டேப். இதில் வந்து ஓவராலாக உங்களோட இன்டெப்த்தான அலோகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கரண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை எப்படி அப்டேட் பண்ண சொல்கிறேன். பட் ஃபைன், இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு மட்டும். ஸோ இது சிம்பிள்ஸ் அண்ட் அதோட கேட்டகரி என்ன, சப் கேட்டகரி, கரண்ட் ப்ரைஸ் வேல்யூ, கரண்ட் ப்ரைஸ், ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ், எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த 100 days சார்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, கரண்ட் வேல்யூ அண்ட் எவ்வளோ க்ரோத் இருக்குது அண்ட் அதோட அலோகேஷன் எவ்வளோ இருக்குது ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது. ரிமார்க்ஸ் அதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ செல் பண்ணணும், அப்போ செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் உங்களோட டார்கெட் ப்ரைஸ் இருக்கும். இந்த ஸ்டாக் வாங்கும்போது இவ்வளோ இந்த ப்ரைஸ் வந்து விற்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ற இன்சைட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது 52 வீக் ஹை அண்ட் டிஃப்ரென்ஸ். மீனிங் என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து 500 ரூபி ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் நீங்கள் செல் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 23% ரெடியூஸ் ஆகிருக்கு. 2,910 ரூபி நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த இந்த டேப் பார்க்கும்போது இது வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகிருக்கு. இன்னும்
இப்போ ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருக்கு நீங்க வாங்குனதுக்கப்புறம். ஸோ, நீ எ எ நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே இது வந்து 3% இப்போ குறைஞ்சிருக்கு. நம்ம இப்போ செல் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ரெடியூஸ் ஆயிட்டுருக்கு அப்படின்ற மாரி. இல்ல, இல்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க இட்ஸ் அப் டூ நம்மளோட கால் தான். நம்ம வாங்கலாமா, வைக்கலாமான்னு அதுக்கான இன்சைட் டேட்டா தான் இது. ஓகே. இங்க இருக்கிறதுலாம் எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஆர் பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க கிடையாது. இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், எப்படி ட்ராக் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ இது வந்து டோட்டல் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் அந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து போயிருக்கு. ஸோ 19% ப்ளஸ் 15% வந்திருக்க வேண்டியது, பட் நாம் மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் இதோட மீனிங். அதுக்கப்புறம் இங்கே ஸோ சேம் வேல்யூஸ் வந்து இங்கே கேட்டகரியாக இன்னும் ஒரு டேபிள் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அண்டு சப் கேட்டகரிஸ் படி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளெக்ஸி கேப்பில் எவ்வளோ இருக்குது, எஃப்ல இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப்பு, ஸோ அப்படின்ற மாதிரி இது கேட்டகரிஸ் பண்ணியிருக்கு இந்த டேபிளில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு டேப். இந்த டேப்பில் வந்து உங்களோட ஜுவல்லர்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கோல்டு மட்டும் எல்லாமே இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நான் இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து நான் ட்ராக் பண்ணலை என்னோடய போர்ட்ஃபோலியோலாம். இது நான் வாங்கினது கிடையாது. ஸோ நான் என்ன வாங்கினனோ அதை மட்டும் தான் நான் போர்ட்ஃபோலியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக, ஒரு ஐடியாக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது டெபாசிட்ஸில் வந்து எஃப்டி இருக்குது, பாண்ட் இருக்குது, ஆர்டி இருக்குது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்றத இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த எஃப்டி வந்து நான் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் 19% இருக்குது. ஸோ மோர் தென் 2-3 இயர்ஸாக அதுதான், அதனால தான் 19% இருக்குது. யூஸ்வலாக வந்து 7% இருந்துச்சு. இப்போ 6.5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஃப்டி வாங்குறீங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத இங்கே நீங்கள் நோட் பண்ணால் போதும். டே பை டே டைனமிக்காக வந்து இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத வந்து இங்கே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து 0% இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பாயிண்ட் ஃபியூ சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி 365 டேஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் அது. ஓகே. அதனால தான் இது டைனமிக் ஷீட். நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஷீட்டை பார்க்கும்போது தெரியும். டைனமிக்காக வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸ்டாக்கோட வேல்யூ பொறுத்து. எஃப்டிஸ் அண்ட் பாண்டோட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து. ஓகே. இது இன்சூரன்ஸ் நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அது இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான். இப்போ இது வந்து ஹோல்டிங் டேப். இது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேப் எனக்கு. என்னென்னா இங்கே உங்களோட ஹோல்டிங் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எப்போ செல் பண்ணணும், பை பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னா 200 மூவிங் ஆவரேஜ் ரீச் ஆகிருக்கு, இல்லை அதோட பிலோவாக இருக்குது அண்ட் 15 டேஸ் மூவிங் ஆவரேஜோட பிலோவாக இருக்குன்னா நான் பைன்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா. ஐ மீன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். இது செல்லுன்னு இருக்குது. மீனிங் என்னென்னா இந்த ஸ்டாக் நான் வாங்கினதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு 7% ரெடியூஸ் ஆகிருக்கு. நான் ஒரு 4% ரெடியூஸ் ஆனாலே என்ன இங்கே செல்லுன்னு அப்டேட் ஆகிற மாதிரி இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது ஆர்எஸ்ஐ வேல்யூ. ஸோ எல்லாரோட ஸ்டாக் வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஆல்ரெடி ஓவர் சோல்டில் போயிருக்கு. ஸோ அண்டு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இப்போதைக்கு நான் செல் பண்ணலை. பட் ஆர்எஸ்ஐ வேல்யூ பேஸ் பண்ணி இது வந்து செல்லுன்னு இங்கே அப்டேட் ஆகிருக்கு. பட் இன்கேஸ் இது வந்து 3-4% ரெடியூஸ் ஆகுதுன்னா ஸோ ஐ வில் டேக் டெசிஷன் ஹியர். ஓகே. அண்டு ஃபார் சம்டைம்ஸ் வந்து இம்மிடியட்டாக ஒரு நல்ல ஸ்டாக்னா நான் செல் பண்ண மாட்டேன். பட் எப்போ 200 மூவிங் ஆவரேஜ் ரீச் ஆகுதோ அப்போ க்ரீன் கலர் வந்துடும். அப்போ பை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஹோல்டிங்ஸ்க்கான ட்ராக்கர் ஷீட் இது.
டேபு. அண்டு பை டேப் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்ல மாரி போட்டு வச்சிருக்கீங்க. அது எப்ப பை பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வேணும்னா, இந்த மாரி அ 200 மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கு. அண்ட் 15 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கு. அண்ட் ஓவர் சோல்டுல போயிடுச்சு. ஓவர் பாட்ல போயிடுச்சு. அப்படின்ற மாரி இங்க கிரீன் ஆர் ரெட்ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி இங்க பை வந்து அ அப்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஓகே இதான் நல்ல டைம்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் இருக்கும். அதுவும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும்போது, ஓகே இங்க டார்கெட் ப்ரைஸ் தப்பா இருக்கு. பட் உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணுன்றது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே தப்பா தான் இருக்கு. இது ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் பண்ணி. ஆ பட் இப்போ வந்து ஏஞ்சல் ஒன் வந்து 2303 இருக்கு. பட் நான் வந்து 2200 வாங்கணும்னா, இன்னும் ரீச் ஆகுறதுக்கு -4% 4% ரெடியூஸ் ஆகணும். அப்பனா தான் வந்து ரீச் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் பிரைஸ். இது வந்து இங்க பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோல்டு. சோல்டு நீங்க ஸ்டாக் வித்திருப்பீங்க. ஒரு பிரைஸ்ல வித்திருப்பீங்க. அது இப்போ வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு? மேபி மைனஸ் மீன்ஸ் நீங்க வித்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாயிருக்கு. ப்ளஸ் மீன்ஸ் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இத நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் நம்ப. மேபி ஷார்ட் செல்லிங் ஷார்ட் பை பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஸ்னாப்சாட் தான் வந்து ஓவரால் டேட்டா ஃபார் ஆல் த கிராஃப் எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் டேட்டா வந்து ரீட் பண்ணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணால் போதும். உங்ககிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ட்ராக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஐ மீன் இன்கம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது ட்ராக் பண்ணால் போதும். ஓவராலாக இதே கால்குலேட் பண்ணி சொல்லிட்டோம். அந்தமாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்துடும். அப்புறம் இங்கே நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கலாம். இந்த மந்த்தில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, என்ன இன்கம் வந்துச்சு, என்ன எஃப்டி டிவிடெண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஷீட்டோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இந்த ஷீட்டை அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் நிறைய அப்டேட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான். நியூ வெர்ஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் அது ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்றது. ஸோ இப்போ ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.